அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க, 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பா அப்படி கேட்க வேண்டாம். ஆனா ஆமாங்க, இது குறிப்பாக இன்னும் பல்வேறு மாவட்டத்துக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்குதா? சோ இதை பத்தி தான் ஒரு 3 முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் பிரீஃபா சொல்ல போறேன். சோ கனமழையினுடைய தாக்கம் இன்னும் வருங்காலத்துல பார்த்தா ஜூன் டு செப்டம்பர் ஆரம்பிச்ச உடனே தென்மேற்கு பருவமழை குறிப்பாக இந்தியாவில் பார்த்தோம்னா 75% பெறக்கூடிய இந்த கனமழையால பல்வேறு இடத்துல அங்கங்க மழை பெய்து வருகிறது. இதன் பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு இன்று கனமழை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போற மக்களே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை நீங்க இனி வரும் காலங்களில் உடனுக்குடன் காலையிலே தெரிஞ்சுக்கணும். நீங்க பண்ற ஒரே விஷயம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக சேரும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோவை லைக் போடாம பாக்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு நம்மளுடைய வீடியோவை தொடருங்க. இப்போ வாங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியாக இந்த செய்தி குறிப்புல என்ன சொல்ல வராங்கன்னா, நேற்று காலை 8:30 மணி வரையில பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல குறிப்பாக இந்த கோவை எல்லாம் பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துல குறிப்பாக சின்னக்கல்லாறு பகுதியில் அதிகபட்சமாக எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படி கேட்க போனா குறிப்பாக 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக சொல்றாங்க. இதன் பொறுத்த மட்டும் அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா, கடலோர கர்நாடகா முதல் குறிப்பாக கடலோர ஆந்திரா வரை வளிமண்டல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவரதால இதன் காரணமாக பல்வேறு இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என எதிர்பார்த்த நிலையில தமிழகத்துல சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில இன்றும் நாளையும் இடி முழக்கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பது எனவும் சொல்றாங்க. இந்த நிலையில தான் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு எல்லாம் குறிப்பாக மழை சொல்லியிருக்காங்க. சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவட்டத்துல இன்று கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு இரவுல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்று இரவு பாத்தீங்கன்னா குறிப்பாக நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இன்று இடிமின்னக்கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக நான் இந்த சொன்ன பகுதியில நீங்க இருக்கீங்கன்னா மறக்காம நான் இந்த பகுதியில் தான் இருக்க சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதானவும் சென்னையில சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபா சொன்னேன். இனி வரும் காலங்கள்ல இது போன்ற மழை பற்றும் வானிலை பற்றிய கூடுதல்களை நான் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க பண்ற ஒரே விஷயம், நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.